லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா, நல்லாவே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த்தும் பொம்மியும் தோல்வி அடைஞ்ச முகத்தோட வரப்போறாங்க. அத பார்த்து ரசிக்கணும் தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அத்தை, இவங்க போலீஸ் கஸ்டடியில இருந்த அந்த முருகேசனை போய் விசாரிச்சாங்கல்ல, அதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. அந்த பிரச்சனையை எப்படி இழுத்து மூடலான்னு போலீஸ் கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவன் கோர்ட்ல வந்து மாத்தி பேசிட்டா எதுவுமே நிக்காது. சித்தார்த்தும் பொம்மியும் வந்துட்டாங்க. என்னத்த சித்தார்த் மட்டும்தான் வந்திருக்கான், பொம்மையை காணோம். தெரியல, என்னன்னு போய் பாப்போம். தாத்தா எப்படி இருக்கீங்க? என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? கடையில சீல் வச்சது சம்பந்தமான ஆளுங்களை பத்தி விசாரிக்கத்தானே நீங்க போனீங்க. அந்த வேலையை கவனிக்கலாமல்லப்பா? இல்ல தாத்தா, அதுக்குள்ள உங்களுக்கு முடியலன்னு தர்ஷினி போன் பண்ணா, அதனாலதான் நான் வந்துட்டேன். என்னம்மா தர்ஷினி, ஏன் அவனை இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல தாத்தா, உங்களுக்கு முடியலன்னு சொன்னதும் பொம்மிய அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட அனுப்பி விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன் தாத்தா. சில பேருக்கு எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலன்னு ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். என்ன பண்ண முடியும்? முழிக்கிற நேரம் வரும்போது முழிச்சுக்கணும்ல தாத்தா. ஒரு நிமிஷம். ஹலோ பூமி, இரு, தாத்தா கிட்ட பேசு. இந்தாங்க, பூமி தான் தாத்தா. ஹலோ தாத்தா, இப்ப எப்படி இருக்கு தாத்தா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்குள்ள சித்தார்த்த டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். சரிங்க தாத்தா, நாங்க சீக்கிரமே வந்துடுறோம். நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே கடையை திறந்துடலாம் தாத்தா. சரிம்மா. அப்பாடா. தாத்தா, என்ன சொல்றா உங்க பேத்தி? கண்டிப்பா கடையை திறந்துடலான்னு சொல்றா. அதுக்கான ஏற்பாடுகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். இங்கதானே சொன்னாங்க. போலாம். டேய், போய் பாப்பா. அங்க யாரோ வர மாதிரி இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். நீங்க போய் ஒளிஞ்சிக்கடா. போங்கடா, ஓடுங்கடா, வேகமா போங்க. வாங்க. ஏய், என்னடா உள்ள பதுங்கிட்டு வேலை காட்டுறீங்களா? அந்த ஆனந்த் இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா நீங்க அவனை அனுப்பி வைக்கல, எல்லாரையும் சுளுக்கு எடுத்துருவேன் பாத்துக்க. குயினக்கா, என்ன? ஏய், வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏய், என்ன பிலிம் காட்டுறியா? ஏய், இந்த குயினுக்கு பிலிம் காட்டிலாம் பழக்கம் இல்லடா. இறங்கி அடிச்சு பின்றதுதான் பழக்கம்.
நீ வா போலாம். ஏய் வாடா. இவன் தான் ஆனந்த். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், ஒழுங்கு மரியாதையா கூட வந்தீனா தப்பிச்சிருவ. இல்ல உன்னை காலி பண்ணிடுவோம் அவனை. ஏய் என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய், டேய், என்னடா பண்றீங்க? ஏய், ஏய். விடுங்க. இந்தடா இப்போ தெரியுதா எங்க ஆளுங்க எப்படின்னு? டேய், நீ உங்க ஆளுங்களை பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியாது. சாவடிச்சிருவோம் அவனை. எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ற? முக்கியமான விஷயங்க, அந்த பொம்மியும் கூட ராணின்னு ஒரு லேடி என்னை தேடி வந்தாங்க. அவங்கள புடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாமா, அவங்க இங்கதான் மாட்டிக்கிட்டு திமிரிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்கள விட்டுறவே விட்டுறாத. அங்கேயே புடிச்சு வை, புரியுதா? சரிங்க மேடம். பொம்மிய நம்ம ஆளுங்க புடிச்சு கட்டி வச்சிருக்காங்களா? சித்தார்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா பேசினா, இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல? அந்த பொம்மியும் கூட வந்த பொம்பளையும் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். அப்படியா? சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஜெகதீஷ் என்னாச்சு? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க கிளம்பிட்டாங்களா? அவங்க தாத்தாவை நேர்ல பார்த்து என்கொயரி பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்களா? யார்கிட்ட பேசினா அவங்கள தடுத்து நிறுத்த முடியும்? ஏன் இப்படி பண்றாங்க? ஏற்கனவே தாத்தாக்கு உடம்பு வேற சரியில்லை. ஒரு வேலை வேணும்னு பண்றாங்களோ? தமன்னா, எப்படி ஒரு பக்கம் பொம்மி கம்ப்ளீட்டா லாக் ஆயிட்டா? அவளால சாயந்தரத்துக்குள்ள கண்டிப்பா வர முடியாது. இங்க ஃபுட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வந்து எல்லாரையும் கிழி கிழி நல்லா கிழிக்க போறாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு போகுது. இது அத்தனைக்கும் காரணம் அந்த பொம்மி தான்னு சொல்லி அவளை நல்லா போட்டு வறுத்தெடுக்க போறாங்க. ஒரு நிமிஷம். யாருக்கு அத்த மெசேஜ் பண்றீங்க? வெளியில பிரஸ் ரெடியா இருக்க வேண்டாமா தமன்னா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. அப்பதானே வீடு அல்லோலப்படும். ஏய், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க கிளம்பிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நாம ரெடியா இருக்கலாம். அந்த பத்மநாப பிரஸ்காரங்களை எப்படி மதிக்காம பேசினாரு. அவருக்கு இன்னைக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். இதை விடக்கூடாது. இத பெரிய இஷ்யூ ஆக்கணும்டி. சரிடி. பத்து என்ன ஆச்சுன்னு கேளுப்பா. நான் கேட்டா சொல்லுவாங்களாப்பா? நீங்களே என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏண்டா? டேய் ஜெகதீஷ், தாத்தா என்னப்பா பிரச்சனை? தாத்தா, அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு வராங்களா தாத்தா? கடவுளே, வெளிய பிரஸ் ஆளுங்க வேற இருக்காங்க. பிரஸ் ஆளுங்க முன்னாடி என்ன கேட்க போறாங்களோ? நடக்கிறது நடக்கட்டும்.
எல்லாம் அந்த ஆண்டவன் விதிச்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி தானே இந்த வீட்ல இருக்கிறவங்க என் தலையெழுத்தையே மாத்தி விட்டாங்க. இப்போ எப்படி புலம்புறாங்கன்னு பாரு. விடுங்க அத்தை. புலம்பனவங்களே உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ குயினக்கா, என்னக்கா இதெல்லாம்? அட சும்மா பயப்படாத. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கதான் நான் அடக்கி வாசிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இது அவுக்கணும்னா ஒரு நிமிஷம் போதுமா? அங்க பார்த்தல அவன் போன் பண்ணி நம்மள புடிச்சு வச்சிருக்கிறதா பீத்திக்கிட்டு இருந்தான்ல. இப்ப பாரு இந்த குயினோட வேலைய. டேய் என்னடா யார் அந்த குரல் கொடுக்கற? இங்க பாருடா, இந்த குயின் இருக்கிற இடத்துல வர்ற குரல் குயினோட குரலா தான் இருக்கணும். என்ன புரியுதா? டேய் ஆனந்த், அவங்க கைத்தெல்லாம் அவுத்துட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா. டேய் வாங்கடா போ. சரி வாங்கடா. வாங்கடா சீக்கிரம் வாங்க. அக்கா வாங்க போலாம். எங்க போவ? அவனை பிடிக்கானவா? அவனை புடிச்சுக்கிட்டு தான் போறோம். அவளை அடிச்சு கட்டி போடுறா. போடா. போடா. டேய் போடா. போடாங்கறல. நான் ஆனந்த் சிங்களா தொக்க மாட்டினியா? வாப்பா வாடா. என்ன ஓவரா பேசுற? அடிச்சு நிமித்திடுவான் பாத்துக்கோ. ஏய் என்ன சொன்ன? நீ என்ன அடிச்சு தூக்கிடுவியா? மொபன ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரியுமா? உண்மைய சொன்ன இங்க இருந்து ஆனந்தமா போவ, இல்ல அனாமத்தா தான் போவ. வசதி எப்படி? ஹர்க்கவா ஹர்க்கவா சொல்லிடு. நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். என்னடா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ தப்பு பண்ணலன்னு சொன்னா உடனே இந்த குயின் உன்னை விட்டுருவான்னு நினைப்பா? நீ பண்ண தப்பால தாண்டா இப்ப இந்த புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்க. மேடம் என்ன விட்டுருங்க மேடம். அந்த சாவித்திரி அம்மா தான் எனக்கு போன் பண்ணி ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நானும் காசுக்கு ஆசைப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அலைஞ்சு பார்த்தேன். போலீஸோட கெடுபிடியில ஒரு இடத்துல கூட அந்த எசன்ஸ் கிடைக்கலங்க. இல்லன்னு சொன்னா எங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடுவாங்களோன்னு நானே என் கையில இருந்த கோலா ஆரஞ்சு எசன்ஸை கலந்து கொண்டு போய் தடை செய்யப்பட்ட எசன்ஸ்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். அதை சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது, ஸ்வீட்ல போட்டாலும் எதுவும் ஆகாது. என்ன நடந்திருக்கும்? அப்புறம் எப்படிக்கா தடை செய்யப்பட்ட எசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சீல் வச்சாங்க? புரியலையா? பிரச்சனை இங்க இல்ல. கடைக்கு வந்தானுங்கல்ல அந்த ஆபீசருங்க, அவனுங்க தான். ஆபீசருங்களா? என்னத்த ஆபீசருங்க? காசு கொடுத்தா பள்ளி இழிக்காதவன் எவன் இருக்கான்? அவனுங்களையும் சேர்த்து இந்த சாவித்திரி தான் விலைக்கு வாங்கியிருக்கா. அதனாலதான் எசன்ஸ்ல தப்பே இல்லைனாலும் போய் சொல்லி கடைய சீல் வச்சிருக்கானுங்க. அவனுங்கள குமுறல உண்மையை எப்படி கூறானுங்க மட்டும் பாரு. டேய் மொவன, இதுக்கு மேல நான் மாட்டிக்கிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன்னு யாருக்கிட்டயாவது வாயை திறந்த பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், மூச்சு கூட விட மாட்டேன். சொன்னா நானும் தானே மாட்டிப்பேன். நான் தானே அவங்கள ஏமாத்திருக்கேன்.
ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமாங்க, என் குடும்பத்து மேல சத்தியம். ஏய் அடச்சி, எவனுக்குமே உண்மை இல்லாத நீ எல்லாம் குடும்பத்து மேல ஏன்டா சத்தியம் பண்ற? பொம்மி போலாமா? நான் ஆனந்த் உனக்கு தனியா சொல்லணுமா? வாடா, ஆபீசர்ட்ட வந்து உண்மையை சொல்லு. வா. அக்கா, இவன் எதுக்குக்கா? இவன் வந்து உண்மையை சொன்னாதான் அந்த ஆபீசருங்க சொன்ன பொய்யெல்லாம் வெளியே வரும். இவனை நம்ம கையில வச்சுக்கிட்டு ஆதாரத்தோட போனாதான் அவனுங்கள சேதாரம் பண்ண முடியும். போ போடா. என்ன சத்த? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஆபீசர் தான் பேசினாரு. அவங்களையே இந்த பொம்மி வீடியோ ரெக்கார்டிங் ஒன்னு எடுத்து ஆதாரம் உருவாக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா பாவம், எதுவுமே நடக்காம மொத்தமா தோத்து போய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா? நிஜமாவா அத்தை? எனி டைம் இப்ப வந்துருவா, பாக்கலாம். பொம்மி, பொம்மி, என்னம்மா? என்ன நடந்ததுமா? என்னம்மா முகம் எல்லாம் இவ்வளவு வாடி கிடக்கு? ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? போ, முதல்ல போய் சாப்பிடுமா, போ. பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி. வேம்பு சார். பொம்மி, பொம்மி, என்னாச்சு பொம்மி? ஏன் அழற? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லு பொம்மி. பண்ண முயற்சி எல்லாம் வீணா போச்சு வேம்பு சார். என்னாச்சு? தாத்தா, 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 உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு தாத்தா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நான் தோத்துட்டேன். என்னம்மா பூமி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா தாத்தா, இந்த கடையெல்லாம் நான் பொறுப்பா நடத்துவேன்னு நம்பி நீங்க எனக்கு இந்த பதவியை கொடுத்தீங்க. என்னால அதையும் பண்ண முடியல. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து கடைக்கு சீல் வச்சுட்டாங்க. எப்படியாவது அதை திறக்க முயற்சி பண்ண, அதுக்கும் அந்த ஆண்டவன் எனக்கு துணை நிக்கல. சரி விடுமா, எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நாம இந்த துன்பத்தை அனுபவிச்சு கடந்துதான் வரணும். பார்க்கலாம், கடந்து வருவோம். எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாத்துக்கலாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. முதல்ல எழுந்துரு. அண்ணி, இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அண்ணி. என்ன தர்ஷினி? அன்னைக்கு வந்தாங்கல்ல அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, அவங்க வீட்டுக்கே வந்து தாத்தா கிட்ட ஏதோ என்கொயரி பண்ணணுமா, கடையை திறக்க கூடாதுன்னு நோட்டீஸ் ஏதோ கொடுக்க போறாங்களாம். அதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அண்ணி. அத்தை, எதுக்கு இன்னும் வெயிட்டிங்? பொம்மி மொத்தமா காலியாயி சரண்டர் ஆகி நின்னுட்டா. டக்குன்னு நம்ம ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் போலீஸ் மூலமா சரி பண்ண மாதிரி ஒரு பில்டப் பண்ணி கடையை திறந்துட வேண்டியதானே? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு தமன்னா, அதுக்கான நேரம் இன்னும் வரல. அத்தை, இதுக்கெல்லாமா நல்ல நேரம்லாம் பாப்பாங்க? கடையை திறக்கிற நேரமே நல்ல நேரம் தானே நமக்கு. நான் அந்த நல்ல நேரத்தை பத்தி சொல்லல. கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி பொம்மி இன்னும் நிறைய அசிங்கப்படணும், அவமானப்படணும், கதறி அழணும். அதுக்கான நாடகத்தை அரங்கேற்றுறதுக்காகத்தான் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? மறந்துட்டியா? அந்த ஆபீசர்ஸ் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பொம்மியும் பக்கத்துல இருந்து. அதெல்லாம் பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? ஓ,
அப்படி சொல்றீங்களா? அப்படியேதான். சார் என்ன ஆச்சு சார்? சொல்லுங்க சார். கடையை சீல் வச்சதுக்கு அப்புறம் என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? சொல்லுங்க சார். சார், அஞ்சலி ஸ்வீட்ஸை நிரந்தரமா மூட போறாங்க. இனிமே திறக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? ப்ளீஸ் இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு தான் எதுவுமே சொல்ல முடியும். ப்ளீஸ் என்ன வேலை செய்ய விடுங்க. ப்ளீஸ் வழிய விடுங்க. சார், உங்களோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன சார்? சொல்லிட்டு போங்க சார். சொல்லிட்டு போங்க சார். ப்ளீஸ் சார். சொல்லிட்டு போங்க சார். சார் பிள்ளையாரப்பா, ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா தர? இதுக்கு மேலயும் பிரச்சனை வந்துச்சுன்னா தாத்தாவால எப்படி தாங்கிக்க முடியும்? சொல்லுங்க சார். சார், எல்லாரையும் கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க சார். கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சார். சார், நீங்களே பாக்குறீங்க, சுத்தியும் பிரஸ்காரங்கள்லாம் இருக்காங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாமே சார். இங்க வச்சு பேசுறது கடையோட மதிப்பை குறைக்கிற மாதிரி சார். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். உள்ள வாங்க சார். என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க பாட்டுக்கு உள்ள வந்தோம்னா உள்ள போனவங்க விஷயத்தை மூடி மறைச்சிட்டாங்கன்னு ஏடா கூடமா பிரஸ்காரங்க எங்களை பத்தி தப்பா எழுதுறதுக்கா? செஞ்ச ஸ்வீட்ஸ்ல தடை செய்யப்பட்ட எசன்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணி கடைக்கு சீல் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள வாங்க அது இதுன்னு கூப்பிட்டா எப்படி சார்? தயவு செஞ்சு தெய்வநாயக சாரை கூட்டிட்டு வாங்க. நாங்க அவர்கிட்ட பேசணும். சார், அவருக்கு உடம்பு முடியல, அதனாலதான் சொல்றோம். ப்ளீஸ் உள்ள வாங்க. சார், உள்ளெல்லாம் போக கூடாது சார். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை வெளியில போக சொல்றீங்க, அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்றீங்க. நீங்க மூடி மறைச்சு பண்றத பாக்கும்போது ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது நாங்க விட மாட்டோம் சார். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யார் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க? பாத்தீங்களா நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்குன்னு? நாமெல்லாம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ். நாம தேவையில்லாம பேசுறோம்னு சொல்றாரு. இவரு உங்களை பத்தி மட்டும்தான் சொல்றாரு. நீங்க ஏன் மத்தவங்களையும் துணைக்கி இழுக்கிறீங்க? என்ன சார், நான் வர இவங்க வரையா? நாங்கெல்லாம் ஒரே வர்க்கம் தான் சார். என்ன பேசினா என்ன, மத்தவங்கள பேசினா என்ன, எல்லாமே ஒண்ணுதான் சார். அவங்கள தனியா கூட்டிட்டு போய் செஞ்ச தப்ப மறைக்க பணம் கொடுத்து சரி கட்ட பாக்குறீங்களா? அதுக்கு நாங்க தடையா இருக்கோம். அதுக்காக தானே இத்தனையும் பண்றீங்க. நாக்கு அடக்கி பேசுங்க. தேவையில்லாம பேசுறீங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எப்படி எல்லாம் மிரட்டுறாங்கன்னு? இவங்கெல்லாம் எதுக்குமே துணிஞ்சவங்க சார். சார், இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க சார். தேவையில்லாத கலட்டெல்லாம் வேண்டாம் சார். தெய்வநாயகம் சாரை வர சொல்லுங்க. நாங்க எங்க என்கொயரி முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் சார். தாத்தா, வேற வழி இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும். சார், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ரொம்ப நாளா ஜெனியூனா அஞ்சலி ஸ்வீட்ஸை நிர்வாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எப்ப அஞ்சலி ஸ்வீட்ஸ் நிர்வாகம் உங்க கையை விட்டு போச்சோ எல்லாமே சீர்கட ஆரம்பிச்சிருச்சு சார். சார், அப்படியெல்லாம் ஒரு நாள் நடந்தது இல்ல. நாங்க எப்பவுமே கஸ்டமரை தான் சார் பெருசா நினைக்கிறோம். சார், அப்படி நினைச்சிருந்தா எதுக்காக தடை செய்யப்பட்ட எசன்ஸ ஸ்வீட்ல கலந்துருந்தீங்க? இது எவ்வளவு நாளா சார் நடக்குது? சொல்லுங்க சார். தயவு செஞ்சு இப்படிலாம் நீங்க பேசி எங்க கடையோட நல்ல பேரை கெடுத்துடாதீங்க. 3 தலைமுறையா இந்த தொழிலை நாங்க நல்ல விதமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் மனசறிஞ்சு நாங்க எந்த கெடுதலும் பண்ணல.
அப்படி கலப்படம் பண்ற மாதிரி இருந்திருந்தா அது கண்டிப்பா இத்தனை நாள்ல தெரியாம இருந்திருக்காது. எங்களுக்கு ஊர் பூராவும் இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ தெரியாம ஒரு தவறு நடந்திருக்கு. எப்படி சார் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றீங்க? அதை கொடுங்க. சார் அன்னைக்கு உங்க கடையில இருந்து எடுத்த பில்ல பாருங்க. பொம்மி மேடம் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. நல்லா பாருங்க சார். சார் இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல வாங்கின ஸ்வீட்ஸ் பலகாரம் உங்க வீட்ல இருந்தா தயவு செஞ்சு நீங்க யாரும் சாப்பிடாதீங்க. அவங்க தடை செய்யப்பட்ட எசன்ஸை பயன்படுத்தி ஸ்வீட் காரம் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கேன்சர் ஃபேக்டர். இது உடலுக்கு அபாயத்தை கொடுக்கும். வாந்தி, பேதி, மயக்கம் இப்படியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இங்க மட்டும் இல்ல, எந்த ஸ்வீட் கடைக்கு போனாலும் என்ன தண்ணி யூஸ் பண்றீங்க, என்ன எசன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறது கஸ்டமரோட கடமை. முதல்ல நீங்க எல்லாரும் கஸ்டமரா உங்களோட உரிமைகளை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா அதை பயன்படுத்துங்க. சார் அடுத்து என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க? வேற என்ன, இவங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல எந்த தவறும் இல்ல. இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே நல்ல எசன்ஸ் தான். இந்த ஒரு முறை தான் ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு அவங்க நிரூபிக்கணும். அது அவங்க பண்ணா மட்டும்தான் லாக் பண்ண எல்லா கடைகளோட சீலையும் எங்களால பிரிக்க முடியும். சார் என்ன வணக்கம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார், என்னதான் சார் நடந்துச்சு? உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல எந்த தப்புமே இல்ல. எதிரி கம்பெனிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேருக்கு பணத்தை லஞ்சமா கொடுத்து இப்படி ஒரு சதி பண்ணிருக்காங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல செய்யப்பட்ட ஸ்வீட் காரங்கள்ல எந்த விதமான கலப்படமும் கிடையாது. எந்த உயிருக்கும் ஆபத்தும் இல்ல. நாங்க அவங்க கிட்ட இருந்து எந்த தடை செய்யப்பட்ட பொருளையும் கைப்பற்றவே இல்லைங்கிறதா நிஜம். அதுக்கான கடிதத்தை இப்பவே உங்க எல்லார் முன்னாடியும் நான் ஒப்படைக்கிறேன். கொடுங்க.